மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். அண்ணா போனது பின்னாடி திமுக இருந்தது, கருணாநிதி போனபடி திமுக இருந்தது, எம்ஜிஆர் போனபடி அண்ணா திமுக இருந்தது, ஜெயலலிதா போனபடி அண்ணா திமுக இருந்தது, எடப்பாடிட்டு இருக்க. ஆனால் விஜயகாந்த் இல்லை, உடம்பு சரியில்லை, கட்சி நடத்த முடியல, கட்சி காணாம போச்சு. தேமுதிக சுயமாக உருவாக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை இழந்து விட்டதனுடைய அடையாளம் தான் தேடி அடைய வேண்டியதாக இருக்குது. எதுக்கு கூட்டணி? அதை இழந்ததற்கான காரணம் என்ன காரணம்? ஒரே காரணம், அப்போ நிறைய கடன், சொந்த காசு, இப்படியே இருந்தால் சொத்தெல்லாம் அழிஞ்சிரும். நம்ம ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு ஜெயலலிதா பணம் கொடுப்பான், அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம். அப்போ ஜெயலலிதா கொண்டு நீங்கள் எங்கே அரசியல் பண்ணுறதுக்கு அடமானம் வைக்கிறீங்க? ஏடிஎம்கேல. இது தொண்டனுக்கு தெரியாதா? தெரியும். ஏடிஎம்கே கூட சேராமல் தனித்துட்டு இருந்தால் 29 எம்எல்ஏல நீங்கள் 1-2 எம்எல்ஏ தவிர மீதி எம்எல்ஏ யாரும் நீங்கள் வரலையே. விஜயகாந்தோட சடங்குக்கு வரலையே. ஏன்? தொடர்பு இல்லை, கட்சியில் இல்லை, அவன் கட்சி விட்டு வெளியேறிட்டான். ஏன்? இல்லை, விஜய் அரசியல் வேறு, விஜயகாந்த் அரசியல் வேறு. விஜய் யாரையும் கூட்டணி சேர்த்துக்க மாட்டார், தனிச்சு தான். ஆனால் அரசியலுக்கே வரமாட்டார். இன்னும் கட்சியே பதிவு இல்லை, மாவட்ட செயலாளர் இல்லை, சின்னம் இல்லை, ஒன்றிய நகரம் கிளையில் கொடி இல்லை. இதுக்கெல்லாம் நேர காலம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் செட்டு வேணால் போட்டாலாம் ஒரு மாதத்தில். அரசியலுங்கிறது 24 மணி நேரம் அரசியல் தான். நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தஞ்சாவூரில் ஒரு பிரச்சனை இருக்கும், கும்பாளத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், கோயம்புத்தூரில் பிரச்சனை இருக்குது. இப்படி ஊராக அரசியல் நடந்துகிட்டே இருக்கும். மக்கள் பிரச்சனை மக்கள் போராடிட்டே இருப்பான். இதுதான் அரசியலே தவிர அரசியலுக்கு குட்டி வாக்குதல் உட்காந்து அரசியல் பண்ணுவதில்லை. குட்டி வாக்குதல் நேராக கோட்டைக்கு போயிட முடியுமா? அதெல்லாம் அரசியல். வணக்கம். விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு குறித்து தான் தமிழகம் முழுக்கவே மிகுந்த எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. இந்த ஒரு சமயத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த தேமுதிக எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து? இல்லை, தேமுதிக ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு தனியாக, அதாவது விஜயகாந்த் தொண்டர்கள் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குவதற்குத்தான் நீங்கள் விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள். அது நாளடைவில் கூட்டணி கட்சி, மக்கள் நல கூட்டணி, இப்படி அதனுடைய போக்கில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 2006-11 இதுதான் அவருடைய அரசியல் ஆரம்பகட்ட புகலிடம். நீங்கள் அப்போவே அவர் மக்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து 7.7%, ஏறக்குறைய 8% வாக்கு அவருக்கு கிடைச்சிது. அவர் வெற்றி பெற்ற இடமே உங்களுக்கு ராமதாஸுடைய பெல்ட். ராமதாஸ் இல்லாமல் அதிமுக திமுக இரண்டும் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமையை பின்னுக்கு தள்ளி, விஜயகாந்த் இல்லைனா திமுக அதிமுக வெற்றி பெற முடியாது என்ற நிலைமையை மக்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆனால் 2011 அவர் ஜெயலலிதாவோட கூட்டணி, ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவதற்கு தேமுதிக தொண்டர்கள் வெற்றி பாடுபடுகிறார்கள் என்ற நிலைமை வரும்போது தான் தேமுதிக ஒரு பின்னடை. நீங்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டான்? விஜயகாந்த் முதலமைச்சராக்குவதற்கு, ஜெயலலிதா முதலமைச்சராக்குவதற்கு அல்ல. ஆனால் இவர் என்ன பண்ணார்? ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவதற்காக தன்னுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தினார். இவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவரானார். எதிர்க்கட்சி தலைவரான 2 பேருக்கு முரண்பாடு வந்தது. 10 எம்எல்ஏ ஏடிஎம்கே போயிட்டான். 29 10 போன பிறகு விஜயகாந்த் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார். தன்னை நம்பி வந்த தொண்டனுக்கு நான் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவனை எம்எல்ஏ ஆக்கணும், அவனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கணும். இதுக்காக தான் தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டது. அதிமுக திமுக மாற்றாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அது ஒரு அதிமுக மாறிப்போச்சு. இதுதான் அவருடைய சரிவுக்கான தொடக்க புள்ளி. இது அப்படியே அதிமுகவோடு தொடர்ச்சியாக அரசியல் நடந்த பிறகு திமுக தரப்பு என்ன நினைச்சதுன்னா விஜயகாந்த் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. இப்போ விஜயகாந்தை எப்படியாவது திமுக கூட்டணிகளை கொண்டு வந்து விட வேண்டும்னு கருணாநிதி கடுமையாக முயற்சி பண்ணார்.
ஆனால் அந்த முயற்சி நடக்காமல் தான் இவர் ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்து வெற்றி பெற்றார். இது மக்கள் நல கூட்டணி 2016 ஜெயலலிதா கருணாநிதி 2 பேருமே முதலமைச்சர் ஆகிவிட முடியாதபடி இந்த மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. இந்த மக்கள் நல கூட்டணி உருவான பிறகு ஜெயலலிதா கருணாநிதி 2 பேருமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனாங்க. மிக 1.5% வாக்கு வங்கி வித்தியாசத்தில் திமுக அதிமுக போட்டியில் அதிமுக ஜெயிச்சுது. ஆனால் நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இருந்திருந்தால் விஜயகாந்த் அவர்கள் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்திருந்தால் மக்களிடத்தில் 2016 தேர்தலுடைய நிலைமை தலைகீழாக இருந்திருக்கணும். ஆனால் திராவிட கட்சிகள் நோக்கி தானே மக்கள் பயணப்பட்டாங்க. இல்லை, திராவிட கட்சிகளை நோக்கி பயணப்பட்ட மக்கள் தான் நீங்கள் 2006-11 8% வாக்கு போட்டு நீங்கள் முதல் தேர்தலே எம்எல்ஏ ஆனார். இது திராவிட இயக்கத்துக்கு மாற்றாகத்தான் அந்த வாக்கு. ஆனால் அது விஜயகாந்துக்கு மட்டும் தானே விழுந்தது, அதுதானே இங்கே கேள்வி. அது விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே விழுந்த வாக்குகள் தானே. இல்லை, விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் பார்த்தான். விஜயகாந்த் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்குவதற்கு அந்த வாக்கு விழலை. ஆனால் இவருடைய சரிவு எங்கே ஆரம்பிச்சதுன்னா, மக்கள் நல கூட்டணி ஒரு 14% வாக்கு. அந்த மக்கள் நல கூட்டணியே தக்க வைக்க முடியல. மக்கள் நல கூட்டணி அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக உருவாக்கப்பட்டது தான் மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி பூரா திமுக பக்கம் இருந்ததுன்னா திமுக தான் ஜெயிச்சிருக்கும். அதிமுக பக்கம் இருந்தால் சரிசம. ஜெயலலிதாவுடைய நோக்கம் என்னென்னா, மீண்டும் திமுகவை தனிமைப்படுத்தணும். எப்போ 2011 தனிமைப்படுத்தினாங்கல்ல, விஜயகாந்தை வச்சு தனிமைப்படுத்தினாங்கல்ல, விஜயகாந்தை கூட வச்சு தனிமைப்படுத்தினாங்க, விஜயகாந்தை வெளியே அனுப்பி தனிமைப்படுத்தினாங்க ஜெயலலிதா. இப்போ ஜெயலலிதா தான் சாணக்கியத்தனம். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்துடக்கூடாது. திமுகவை வராமல் தடுப்பதற்கு தன்னோடு தேமுதிகவை சேர்த்து கொண்டு திமுக வராமல் பார்த்தாங்க. 2016 தன்னோடு இல்லை தேமுதிக மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்கி அதை திமுக வெற்றி பெறாமல் பார்த்து கொண்டார். அதுதான் இந்த 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 அரசியல் பயணம் பூராமல் தேமுதிகவுக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணின்னு வைகோ, திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. யார் கூட? தேமுதிக இருக்க மாட்டாங்க. இப்படி கூட்டணி உடையும் போது என்ன ஆகும்? தேமுதிக தனித்து விடப்படும். இதுதான் ஜெயலலிதாவுடைய திட்டம். அது நடந்ததா நடக்கலையா? 21 1% வாக்கு தானே தேமுதிக. நீங்கள் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாம் படுத்துட்டார், நோய்வாப்பட்டார், 2வது விஷயம். ஆனாலும் அந்த அண்ணா போனது பின்னாடி திமுக இருந்தது, கருணாநிதி போனபடி திமுக இருந்தது, எம்ஜிஆர் போனபடி அதிமுக இருந்தது, ஜெயலலிதா போனபடி அதிமுக இருந்தது, எடப்பாடிட்டு இருக்க. ஆனால் விஜயகாந்த் இல்லை, உடம்பு சரியில்லை, கட்சி நடத்த முடியல, கட்சி காணாம போச்சே. ஆனால் விஜயகாந்த் இருக்கும்போது பிரேமலதா அவர்களும் ஒரு பக்கம் எமர்ஜ் ஆனாங்களே சார். இல்லை, அது பெரிய அளவில் வெற்றி பெறலையே. பெரிய அளவில் வெற்றி பெறலை. ஏன் வெற்றி பெறலைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த அதாவது அதிமுக திமுக உடைச்சிட்டு வெளியே வருது. அதிமுக திமுக கூட்டணி சேரலையே. எம்ஜிஆர் கூட்டணி சேர்ந்தாரா? இல்லை ஜெயலலிதா கூட்டணி சேர்ந்த திமுக இல்லையே. அதே நிலைமை தான் வைகோ திமுக நிலைமை தான் தேமுதிக அதிமுக. தேமுதிகவை திமுக அதிமுக மாற்றாக பார்க்கப்பட்ட இயக்கம் தான் தேமுதிக. இந்த தேமுதிக அதிமுகவோடு இணைது, அப்புறம் அதிமுக சொல்லி மக்கள் நல கூட்டணி உருவாக்குது. அப்போ தொண்டை எப்படி இருப்பான்? தொண்டன் விஜயகாந்த் முதலமைச்சர். இதுதான் தேமுதிக தொண்டனுடைய வாக்கு. அது இல்லாமல் போன பிறகு அந்த கட்சியை நீங்கள் அடையாளம் இல்லாமல் போச்சு. இந்த ஒரு தருணத்தில் சசிகலா அவர்கள் எங்கே இந்த பிரச்சனைக்குள்ளே வராங்க? ஏன்னா இப்போ போகிறது எல்லாமே கட்சி ரீதியான சண்டை, அரசியல் ரீதியான சண்டை. சசிகலா இந்த இடத்துல உள்ள நுழையிறது எப்படி? இல்லை, சசிகலா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இப்படி இந்த அதாவது பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி. பிஜேபி அகில இந்திய கூட்டணி, இது தமிழ்நாடு கூட்டணி. சின்ன சின்ன கட்சிகளை இணைச்சி ஒன்றாக்கி நம்ம திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக ஒரு
அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே திராவிட இயக்கம் தான் வாய்ப்பு. தேமுதிக சுயமாக உருவாக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை இழந்து விட்டதனுடைய அடையாளம் தான் தேடி அடைய வேண்டியதாக இருக்குது. எதுக்கு? கூட்டணிக்கு. அதை இழந்ததற்கான காரணம் என்ன சார்? என்ன காரணம்? ஒரே காரணம், நீங்கள் உங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றாமல் நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போனீங்க. அதிமுக கூட்டணிக்கு போனீங்க, இது மக்கள் நல கூட்டணிக்கு போனீங்க. இந்த 2 கூட்டணியுமே உங்களுக்கு நம்பிக்கையான கூட்டணி அல்ல. 2011 ஜெயிச்ச உடனே 10 எம்எல்ஏ வந்தமாக கழட்டிட்டு போயிடுச்சு. தேமுதிகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான் தொண்டை. அவன் பூரா எங்கே போய் சேர்த்துட்டான்? அதிமுக போயிட்டாங்க. மாபா பாண்டியராஜன், இப்படி பல பேர், அருண் பாண்டியன் அங்கே அமைச்சர் ஆகிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிருப்தி. நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணியில் தானே ஜெயிச்சிங்க, சொந்த கூட்டணியில் இல்லையே. சொந்த கூட்டணியில் ஜெயிச்சிருந்தா ஏடிஎம்கே சேர்த்துருக்க மாட்டாங்க. என்ன சொன்னாங்க? ரெட்டையில் அதிமுக தொண்டை உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கான். விஜயகாந்த் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. அதிமுக தேமுதிக கூட்டணியில் ஜெயிச்சவன். அதனால் வா, உனக்கு பணம் 10 கோடி தர வானா, அதை அவங்க எல்லாம் கட்சி விட்டு போயிட்டான். இது கேப்டனுக்கு ஏற்பட்ட நிர்பந்தமா, இல்லை அவரை நிர்பந்தித்து தள்ளியவர்கள் வேறு யாராவா? அல்ல, வேறு யாரும் இல்லை. மனைவி மச்சானை தான் எல்லாம் கை காமிக்கிறாங்க. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2006 கட்சி நடத்தினார், 2011 வரை கட்சி நடத்தினார். அப்போ நிறைய கடன், சொந்த காசு, இப்படியே இருந்தால் சொத்தெல்லாம் அழிஞ்சிரும். இப்படியே இருந்தால் சொத்தெல்லாம் அழிஞ்சிரும். நம்ம ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு ஜெயலலிதா பணம் கொடுப்பான். அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம். அப்போ ஜெயலலிதா கொண்டு நீங்கள் எங்கே அரசியல் பண்ணுறதுக்கு அடமானம் வைக்கிறீங்க? ஏடிஎம்கேல. இது தொண்டனுக்கு தெரியாதா? தெரியும். ஏடிஎம்கே கூட சேராமல் தனித்துட்டு இருந்தால் நீங்கள் தொண்டை ஓட்டு போட்டிருப்பான். சரி, கட்சி நடத்துறதுக்கு சொத்தை இழக்கிறாரு, நிலம் போச்சு, பணம் போச்சு, சினிமாவில் சம்பாரிச்சு எல்லாம் இழந்துட்டுருக்காரு. இன்னும் என்ன ஆகும்? விவேகம் அதிகமாகும். கூட்டணி சேர்ந்தால் நீங்கள் சட்டசபையில் என்ன நடக்குதுன்னா, ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் சண்டை. நீங்கள் சங்கரன்கோயில் இடைத்தேர்தலில் தனிச்சு நில்லுங்க அப்படின்னு விஜயகாந்த் சொல்கிறாரு. நான் தனிச்சு நின்று ஜெயிக்க போகிறேன் அப்படி. தேமுதிக கூட்டணியே வேண்டாங்கிறார் விஜயகாந்த். ஏன்? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, பலம் இருக்குது, அமைச்சர் இருக்காங்க, அதனால் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒன்றுமே அதிகாரம் இல்லை, தேமுதிக தொண்டை உங்களுக்கு தேவைப்பட்டான். இப்போ அதிகாரம், பணம், அதிக ஆட்சி இருக்கிறதுனால தேவைப்படுது. இந்த சண்டை தான் 2 பேருக்கு. அந்த மாதிரி சொல்லுது. அதிமுக தொண்டை ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சிக்குது. இவர் என்ன சொல்கிறாரு? தேமுதிக தொண்டை ஓட்டு போட்டு தான் நீங்கள் முதலமைச்சராக நினைக்கிறீங்க. இந்த முரண்பாடு உண்மையாக தானே? அதிமுக பெரிய கட்சி, தேமுதிக சின்ன கட்சி. அது 77 அதிகாரத்துக்கு வந்துருச்சு, எம்ஜிஆர் காலத்துலேயே. இப்போ இதுதான் அதிகாரத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. திமுக கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அதிமுக கிட்டேயும் ஒரு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறது வந்து நம்ப முடியல அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் பகிரப்பட்டது இல்லையா? அதில் என்ன சார் நடந்தது? இல்லை, துரைமுருகன் ஓப்பனாக சொல்லிட்டாரு. என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் அதிமுக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கேயும் பேச்சு இங்கேயும் பேச்சு, எங்கே அதிகமாக நோட்டு சீட்டு வருதோ அங்கே கூட்டணி சேர்த்துக்குவீங்க, இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், நீங்கள் கிளம்பி போங்கன்னு விரட்டி விட்றாரு. ஏன்? அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் சுதீஷ் அதிமுக வேலுமணிட்டும் பேசுகிறாரு, திமுக கூட்டணி துரைமுருகன் பேசுகிறாரு. எந்த பக்கம் அதிகமான சீட்டு நோட்டு வருதோ அங்கே கூட்டணி வச்சுக்கிறது. அப்போ இதை விட அங்கே சீட்டு அதிகம்னா அங்கே சேர்த்துக்கிறது, இங்கே அதிகம்னா இங்கே சேர்த்து. இதுதானே பிரச்சனை, வேறு என்ன? இது கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல. 2006 உறுதியாக இருந்தார் விஜயகாந்த். 8% வாக்கு வாங்கும்போது உறுதியாக இருந்தார். அதே தனியார்னா 2011 8% 18 மாறி இருக்கு. 16 18 28 மாறி இருக்கு. 21 28 35 மாறினா முதலமைச்சராக இருக்காங்க. திமுக அதிமுக நிரந்தர வாக்கு வங்கி 20% தான், 1 கோடி தொண்டன் தான் இருக்கான். இதில் நடுநிலையாளர்கள் 20% பேர் இருக்கான். அதாவது முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துக்கள், பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் 20% இருக்காங்க. இது 20% எந்த பக்கம் சாயுதோ அவங்க முதலமைச்சர். அப்போ இதை நோக்கி வருவதற்கு ஒரு 20 வருஷம், அண்ணாவுக்கு 20 வருஷம் ஆகிருக்கு.
எம்ஜிஆருக்கு 20 வருஷம் ஆகிருக்கு. அண்ணாவும் எம்ஜிஆர் தான் கட்சி சுயமாக ஆரம்பித்தவர்கள். அது திமுக, அது அண்ணா திமுக. அப்போது இவர்களுக்கு எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய கிளாமர் தலைவர், அவருக்கு எத்தனை வருஷம்? 20 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அண்ணாவுக்கு பெரியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது நீங்கள் 1935 67 தான் ஆட்சிக்கு வர்றாரு. அப்போ 35 45 55 65 32 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. யாருக்கு? அண்ணாவுக்கு. அண்ணாவுக்கே 32 வருஷம்னா நீங்கள் விஜயகாந்த் ஒரு 20 வருஷமாக தேவைப்படும்ல. அதுவரை நீங்கள் அரசியலை மக்களோடு இருக்கணும். அப்போ தான் மக்கள் உங்களை நம்புவான். அரசியல் என்பது ஏதோ ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய் உடனடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களா? வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்குமே 20-25 ஆண்டு காலம் மக்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தான். அதை விஜயகாந்தோட குடும்பமும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுதான் இவ்வளோ பெரிய பேரிழப்பு. ஒருவேளை குடும்பம் வேறு கட்சி வேறு அப்படிங்கிறத உணர மறந்துட்டாங்களோ? அதுதான் உண்மை. நீங்கள் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தில் யாரையுமே கட்சியில் சேர்த்தலை. லீலாவதிக்கு அந்த அம்மா கிட்னி கொடுத்தாங்க, அப்பு இருந்தார், அவங்க அண்ணன் சக்கரபாணி இருந்தார், பல பேர் இருந்தாங்க. நீங்கள் என் குடும்பம் அரசியலுக்குள்ளே யாராவது அதிகாரம் அரசு அதிகாரிகளை ஏதாவது மிரட்டினாங்கன்னா அது எனக்கு சம்மந்தம் இல்லை, போஸ்ட் அடித்து ஓட்டினார் எம்ஜிஆர். என்ன காரணம்? குடும்பம் அரசியலுக்கு தலையிடக்கூடாது. அரசியல் வேறு, குடும்பம் வேறு. அரசியல் மக்களுக்கானது, குடும்பம் எனக்கானது. அது எம்ஜிஆர் தெளிவாக வச்சுருந்தார். நீங்கள் அது போன்ற இல்லையே. இப்போ கருணாநிதி குடும்பத்துக்கு மேலே உன்ன விமர்சனம், கருணாநிதி குடும்ப அரசியல் சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் எம்ஜிஆர் அப்படி குடும்ப அரசியல் சொல்லவே முடியலையே. அப்படி வாரிசும் வரல, அவர் யாரையும் அடையாளம் காமிக்கலை. அதனால தான் இன்றைக்கி அதிமுக உயிரோடு இருக்குது. விஜயகாந்த் கட்சி முகவரி இல்லாமல் இருக்குது. அதிமுக ஆளுங்கட்சியாக வருவாருக்கு. நீங்கள் இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி விட்டு வெளியே வந்துருச்சு. திமுகவுக்கு சிம்ம சோப்புனா அதிமுக தான். அடுத்து நீங்கள் 2026 ஆட்சியில் நாங்கள் ஆட்சி அமைப்போங்கிறாரு எடப்பாடி. ஏன்? சிறுபான்மை மக்கள் எனக்கு வாக்கு போடுவாங்க, கிறித்தவர்கள் வாக்கு எனக்கு இருக்குது, 26 நான் தான், திமுக மீது உள்ள வெறுப்பு எனக்கு அப்படியே வாக்காக மாறுங்கிறார் எடப்பாடி. சொல்கிற அளவு கட்சி கையில் வச்சுருக்காருல்ல. 66 எம்எல்ஏ ஜெயிச்சு இப்போ 4 பேர் ஓபிஎஸ் கூட போயிட்டாங்க. 62 எம்எல்ஏ இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வச்சுருக்காரு. நீங்கள் இது மீறி சட்டசபையில் திமுக எந்த தீர்மானத்தையும் உடனே கொண்டு வந்துட முடியாது. 62 பேர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ எடப்பாடிட்டு இருக்காங்க. இது பெரிய சக்தியா இல்லையா? 29 எம்எல்ஏல நீங்கள் 1-2 எம்எல்ஏ தவிர மீதி எம்எல்ஏ யாரும் நீங்கள் வரலையே. விஜயகாந்தோடைய சடங்குக்கு வரலையே. ஏன்? தொடர்புல இல்லை, கட்சியில் இல்லை. அவன் கட்சி விட்டு வெளியேறிட்டான். ஏன்? இந்த கட்சி நீ ஆட்சிக்கு வராது, இந்த கட்சி நீ அதிகாரத்துக்கு வராது. நீங்கள் பறவைகள் இப்போ பசு மரத்தில் தான் பறவை இருக்கும், காஞ்சி போச்சுன்னா பறவைகளாக பறந்துடும். அரசியல் அதே போல தானே. அரசியல் நீங்கள் எடப்பாடி ஜெயித்தார், இல்லைன்னா ஸ்டாலின் ஜெயிப்பார்னால தான் கட்சியில் இருக்கான். எடப்பாடி ஜெயிக்கவே மாட்டானா இருப்பானா? திமுக ஜெயிக்கான இருப்பானா? இருக்க மாட்டான். அரசியல் என்பது ஆட்சிக்கு வரும், அதிகாரத்துக்கு வரும் என்பதால் தான் அவன் அரசியல் பண்ணுவான். விஜயகாந்த் நீங்கள் உடல்நிலை சரியில்லாத பிறகு கட்சிக்கு உடம்பு சரியில்லை. அதனால் என்னாச்சு? தொண்டை கொத்தாக வெளியேறிட்டான். அதனால தான் 21 தேமுதிகவுக்கு மிகப்பெரிய சர்க்கிள் 1% வாக்கு. 14 1%. இப்போ 13% எங்கே போச்சு? 5 கோடி பேர் ஓட்டு போடுறான். 14%னா 75 லட்சம் பேர் இருக்கான். 75 லட்சம் பேர் எங்கே? 1% பேர் எங்கே? 1% 5 லட்சம் பேர் எங்கே? அப்போ அந்த கட்சி வலுவிழந்து போச்சு. ஈரோடு கிழக்கில் எவ்வளவு? 0.4 அதாவது 0.5%. சார், இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தேமுதிகவுக்கு எந்த இடத்துல பூஸ்டப்பாக அமையும் சார்? இல்லை, விஜய் அரசியல் வேறு, விஜயகாந்த் அரசியல் வேறு. விஜய் யாரையும் கூட்டணி சேர்த்துக்க மாட்டார், தனிச்சு தான். ஆனால் அரசியலுக்கே வரமாட்டார் விஜய். ஆமாம். ஆனால் அவர் பண்ணக்கூடிய பொதுநலன்கள் சார்ந்த வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் உடனடியாக கட்சி ஆரம்பிக்கிறது தயார் நிலையில் இருக்க மாதிரி இருக்கு சார். இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் நீங்கள் காலதாமதம் என்பது கட்சி ஆரம்பிக்கிறதுனுடைய எதிரி. ரஜினி கதை என்னாச்சு? இன்றைக்கி வர்றார், நாளைக்கு வர்றார் சார், வரவே இல்லை. கட்சி ஆரம்பிக்கிற உடனே ஆரம்பிச்சிடணும்.
அரசியலுக்கு அதுதான். நேரம் எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட செயலர் போட்டு கட்சியை ஆரம்பித்து கூடி மாநாடு ஊர்வலம் பேரம் பரபரப்பாக இருக்கணும். நீங்கள் அரசியல் என்பது இது ஒரு நேரத்தை குறித்து அன்னைக்கு மட்டும் ஆரம்பிக்கிறது இல்லை. அரசியலுங்கிறது தன்னெழுச்சியாக வர்றது. மக்கள் நேரடியாக திமுக சரியில்லையா அதிமுக சரியில்லை, விஜய் தான் சரின்னு நீங்கள் எப்போ வருவான்? விஜய் சொன்னவருக வருவான். அரசியலுங்கிறது இப்போ திமுக மேலே அதிருப்தி, இதை பூரா வாக்கு வங்கி ஆக்கியிருக்கணும்ல. ஆனால் அவர் டார்கெட் பண்ணுறது 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அதனால தான் அவர் ரொம்பவே பொறுமை காத்து சில வேலைகளை முதல்ல அடிப்படையாக செஞ்சு ஆழத்தை பார்த்துட்டு அரசியல் ஆழம் தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வரலான்னு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, இப்போ இந்த கட்சியே பதிவு பண்ணல, மாவட்ட செயலாளர் இல்லை, சின்னம் இல்லை, ஒன்றிய நகரம் கிளையில் குடி இல்லை. இதுக்கெல்லாம் நேர காலம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் செட்டு வேணால் போடலாம். ஒரு மாதத்தில் சினிமாவில் செட்டு போடலாம். ஒரு காடு மாதிரி ஒரு உருவாக்கிடலாம், கோயிலை உருவாக்கிடலாம். எல்லாம் தள்ளிட்டு நம்ம சினிமா இதில் பார்க்குறோம், ஏவி ஸ்டுடியோவில் ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அதை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான் அட்டையில். அதெல்லாம் அரசியல். அரசியலுங்கிறது நீங்கள் விஜய் அரசியல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே நேரம் அரசியல் ஆரம்பிச்சிருக்கணும். ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் இன்னும் இருக்கணும், விஜய் கட்சி இன்னும் இருக்கணும். நின்று ஒரு 20,000 ஓட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது அரசியல் அங்கேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளாட்சி தேர்தல்களில் அங்கங்கே நின்று ஜெயிச்சாங்களே சார். இல்லை, விஜய் ரசிகர் மன்றமாக தான் ஜெயிச்சிருக்காங்க தவிர கட்சியே ஜெயிக்கலை. அது சுயேட்சை, அது அரசியல் ஆகாது, அது அரசியல் ஆகாது. நீங்கள் இப்போ வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறீங்கன்னு நினச்சி நம்பினா தானே மக்கள் ஓட்டு போடுவான். எடுத்தோன்னே 26 ஓட்டு போட்டு 27 முதலமைச்சர் ஆக்கிடுவானா? 26 சட்டமன்ற தேர்தல் வருது. திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, பிஜேபி ஒரு அணி, சீமான் ஒரு அணி. 4 அணியில் 5வது அணியாக நின்னா முதல் அணியாக வர முடியுமா? இல்லை 5வது அணியாக வர முடியுமா? அரசியலுங்கிறது டெய்லி பண்ணுறது தான். நீங்கள் சினிமா வருஷம் ஒரு சினிமா எடுக்கிறது போல அல்ல அரசியல். அரசியலுங்கிறது 24 மணி நேரம் அரசியல் தான். நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தஞ்சாவூரில் ஒரு பிரச்சனை இருக்கும், கும்பாடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், கோயம்புத்தூரில் பிரச்சனை இருக்கும். இப்படி ஊராக அரசியல் நடந்துகிட்டே இருக்கும். மக்கள் பிரச்சனை மக்கள் போராடிட்டே இருப்பான். இதுதான் அரசியலே தவிர அரசியலுக்கு குட்டி வாக்குதல் உட்காந்து அரசியல் பண்ணுவதில்லை. குட்டி வாக்குதல் நேராக கோட்டைக்கு போயிட முடியுமா? அதெல்லாம் அரசியல். அரசியலுங்கிறது நேரம் தென் மாவட்ட சுற்றுப்பயணம் போயிருக்கணும், வட மாவட்ட சுற்றுப்பயணம் போயிருக்கணும், வேலூருக்கு போயிருக்கணும், ஆம்பூர் போயிருக்கணும். இன்றைக்கி இப்போ செய்தி டெய்லி செய்தி. அண்ணாமலை எவ்வளோ நாளாக நடக்கிறாரு? 6 மாதமாக நடக்கிறாரா? அது அரசியல். ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி வராரு. சென்னைக்கு அடுத்த மாதம் தான் வராரு. அப்போ அண்ணாமலை பற்றி அரசியல் பத்திரிகையில் செய்தி பக்கம் வருது, டிவியில் வருது, செய்தி வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் முடியாது. 26 தேர்தலில் எலெக்ஷன் ஆரம்பித்து அப்போ தான் கட்சி பதிவு பண்ணுவேன், அன்றைக்கே மக்கள் ஓட்டு போடணும், அப்போவே நான் சிஎம் ஆயிடுவேன். இது நடக்குமா? சினிமாவெல்லாம் நடக்கும். 3 மணி நேரத்தில் முதலமைச்சர் ஆயிடுவார், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவார், மக்கள் ஓட்டு போடுவான். எல்லாம் 3 மணி நேரத்தில் ஒரு புரட்சியே நடக்கும். அரசியலில் 3 வருஷம் ஆனாலும் நடக்காது. அதுதான் இன்றைக்கி ஜனநாயகமே ஒரு தேர்தல் 5 வருஷம் ஜனநாயகத்தில் தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுக்குறான். எதுக்கு? 5 வருஷம் கழித்து தான் மக்கள் இவன் நமக்கு இந்த எம்எல்ஏ நமக்கு சரி, இவருக்கு ஓட்டு போடுவோம், இவர் சரியில்லை ஓட்டு போட வேண்டாம். இது எப்போ முடிவு பண்ணுவான்? ஜனநாயகம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் வாக்களிப்பதற்கு இந்த மக்களுக்கு 5 ஆண்டு காலம் பொறுத்து இருக்குது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டு அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனை வருஷம்? 5 வருடம். இவன் சரியில்லையா, மக்கள் பிரச்சனையை பார்லிமெண்ட்டில் பேசலை, நமக்கான ஆள் இவர் இல்லை, இவரை மாற்றிட்டு நமக்கான ஆள் யார் அவருக்கு ஓட்டு போடுவோம். இதுதான் அரசியலே தவிர 2026 வந்த பிறகு தான் நான் கட்சி ஆரம்பிப்பேன், அப்போ தான் எலெக்ஷன். அது அரசியல் அல்ல. அப்போ விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கு வரமாட்டார். விஜய் ரஜினி அரசியலுக்கு வந்தாரா? வரல. அதாவது அவர் ரஜினி, இவர் சின்ன ரஜினி, அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.